குட் மார்னிங். டுபாக்கூர், ட்ரெயின் வந்து எவ்வளவு நேரமாச்சு? எழுந்திருக்கணும் தெரியாதா? ட்ரெயின் டைமுக்கு வருதோ இல்லையோ தெரியாது. ஆனா நீ கரெக்டா வந்து எழுப்புன்ற கான்ஃபிடன்ஸ்ல தான் நல்லா தூங்குனேன். மும்பைக்கு போய் மாறி இருப்பேன் நினைச்சேன். நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் குவாலிட்டிஸை மாத்திக்கவே கூடாது கில்லர். செருப்படி அடிப்பேன். கில்லர், நான் வரேங்கிறது எங்க அம்மா பாட்ட சொல்லிட்டியா? சிச்சுவேஷனை ஹேண்டில் செய்யறது கிட்டார் ப்ளே பண்ற மாதிரி ஈஸி இல்ல பாஸ். சொல்லலன்னா சொல்லிடுமா? இதே ட்ரெயின்ல ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துடுவேன். ஸ்ரீதேவிடா. ஏய் இறங்கடா. இங்க பண்ணி பாட்ன நமிதா டீலக்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல். வீக்லி ட்வைஸ் முட்டை, எவ்ரி சண்டே கோழிக்கறி, மந்த்லி 4500. இந்த மேட்டர் எனக்கு எதுக்கு சொல்ற? அங்கிள் ஒத்துக்கலனா நீ இங்க தான் கண்ண இருக்கணும். இன்னும் வீட்ல சொல்லா? சொல்லல. சொன்னதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாத. அங்கிளுக்கு நீ வந்தது தெரியும். இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும். அவனுக்கு அறிவு இருக்கா? எதுக்கு அனுப்புனா என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான்? எதுக்குங்க? அவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள எப்படி கத்துறீங்க? போய் எம்பிஏ படிச்சுட்டு வானா என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான் தெரியுமா? கிட்டாரை தோல்ல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிறான். ஏண்டி மியூசிக் எல்லாம் ஒரு கேரியரா? நாளைக்கு உன் பையன் என்ன பண்றான்னு யாராவது கேட்டா என்ன சொல்றது? பேண்ட் வாத்திய குரூப்ல இருக்கான்னு சொல்லவா? ஏண்டி நான் சொன்ன மாதிரி படிச்சிருந்தா நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம், லைஃப்க்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குல்ல? கரெக்ட் தாம்மா. அப்பா சொல்ற மாதிரி படிச்சிருந்தா லைஃப் நல்லா இருக்கும். ஆனா நான் சொல்ற மாதிரி செஞ்சா இன்னும் நல்லா இருக்குமா? சூப்பர்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கே கீதோபதேசம் பண்றான். எதிர்காலத்து மேல ஒரு பயம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். இப்போ மியூசிக்கு கூட நல்ல ஃபியூச்சர் இருக்கு. என்ன மணி, எப்ப பார்த்தாலும் உன் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ற. அங்கிளை பத்தி யோசிக்க வேண்டாம்? முதல்ல நீங்க உட்காருங்க. அங்கிள், உங்க கோவத்திலயும் நியாயம் இருக்கு. அவன் படிக்காதது தப்புதான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி அவன் நம்ம பேச்சு கேட்காம மியூசிக் கத்துக்கிட்டான். இப்போ நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவன் மேலயும் அவன் டேலண்ட் மேலயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் லைஃப்ல செட்டில் ஆகுற வரைக்கும் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது. ஓ இஷ்டமா. அர்ஜென்ட்டா ஒரு தேங்க்ஸ் கொடு. போய் வேலையை பாருடி. நமிதா பாய்ஸ் ஹாஸ்டலா? ஒதுப்பண்டோம். குளிச்சிட்டு வா, டிஃபன் ரெடி பண்றேன். மா, நான் ஆஸ்கர் வாங்குறப்ப ஃபர்ஸ்ட் உன் பேர் தான் சொல்லுவேன். போடா. గంధము పుయ్యరుగా పన్నీరు గంధము పుయ్యరుగా అందమైన యదునందనుపై అందమైన యదునందనుపై కుందరదన నిరువందక పరిమళ తకధిమి తకజణు. மாலதி, மூமெண்ட் சரியா பாத்துக்கோ. తకధిమి తకజణు తకధిమి తక. நீ தான் டுபாக்குரா? நீ எப்பயும் லேட்டா தான் வருவியாமே. நீ வந்தினா டீச்சர் பெஞ்சில உட்கார சொன்னாங்க. எதுக்கா? ஏதோ மியூசிக் ஆடிஷன் இருக்குதாமே. ஓ, மியூசிக் ஆடிஷன். மறந்துட்டியடா மடையா. இங்க வாக்கிங் எல்லாம் பண்ண கூடாது. இங்க சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது. இது கூட உங்க டீச்சர் சொன்னாங்களா? காமன் சென்ஸ். ஏய் ஓட்டவாயி, டான்ஸ் பிராக்டிஸ் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்னா நானும் உன்ன மாதிரி லேட்டா வந்த அதனால தான். ஸ்ட்ரிங் சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியா? பெக்ட்ரம் கொண்டு வந்தியா? உனக்கு பிடிச்சது இல்லாம அவங்க கேட்டதை ப்ளே பண்ணு. டோன்ட் கெட் டென்ஸ், பீ கூல், ஓகே? ஏய், ஆஃப் பண்றியா உன் எஃப்எம் ரேடியோவை? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போற பையன் கூட இவ்ளோ அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சென்னையில கிட்டார் பிளேயர்ஸ் பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க கில்லர். இந்த ஆடிஷன்ல டெஃபினட்டா நான் தான் செலக்ட் ஆவேன், நோ டவுட். ஒரு திருவிழா கூட்டமே இருக்கு. ஏண்டா, சென்னையில நான் ஒரு ஆளு தானே சொன்னேன். நான் ஒருத்தனே செலக்ட் ஆனா அது என்ன பெரிய கிக்கு? இத்தனை பேர்ல நான் செலக்ட் ஆனா அதான் டேலண்ட். சாரி. யூ பிட்ச். கண்ணி தெரியல? கை வச்சு
இங்க நடக்கிறது மியூசிக் ஆடிஷன் பாஸ், பாக்ஸிங் ஆடிஷன் இல்ல. சார் இவன் மேனஸ் இல்லாம பேசுறான் சார். அவன்தான் சார் அடிச்சான். doing? Both of you get out. Shit. சார் listen to me I please. don't want to listen to anyone. Security. டேய் கொஞ்ச நேரம் அடக்கிட்டு வரியா? உனக்கு அது பிடிக்கலையா இல்ல இது பிடிக்கலையா? ரெண்டும் தாண்டா டுபாக்கூர். நம்ம வந்த வேலை என்ன, நீ செஞ்சுட்டு இருக்கிறது என்ன? ஆக்சுவலி அங்க தப்பு பண்ணது நான் தான். நீ என்னமோ பெரிய பைல்வான் ஆட்டம் அவனை அடிச்சு பெரிய சீன் போட்டுட்ட. இந்த மாதிரி விஷயத்துல லைட்டா எடுத்துக்கணும்டா. ஏய் கில்லர், உன் விஷயத்துல நான் எதையும் லைட்டா எடுத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆடிஷன்லயே செலக்ட் ஆகி அங்கிள் இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன். ச்சே, ஏதோ ஏஆர் ரஹ்மான் கிட்ட வாசிக்கிற சான்ஸ் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன். ரெஹ்மான் கிட்டயோ ஹனுமான் கிட்டயோங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஒரு மியூசிஷியனா என் டேலண்ட ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேவையில்ல. நீ மாறவே மாட்டடா. நீ ஸ்ரீதர் தானே? நான் தான் ரீத்து. ஞாபகம் வரலையா? ஹே, நீ ஸ்ரீதர்னா இவ டெஃபினட்டா ஸ்ரீதேவி தான். ஹே ரீத்து. டேய் ரீத்துடா, நம்ம கூட படிச்சால ஞாபகம் இல்லையா? ஹாய் ஹவ். ஃபிகரா இருந்தா அழகாயிட்டாலே. இத்தனை வருஷம் எங்க போயிருந்த? +1க்கு அப்புறம் டாடி டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. Oh, really? யா, மறுபடியும் லாஸ்ட் இயர் தான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம். Good to see you after a long time. Me too. What you guys are doing? நான் பரதநாட்டியம் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இவன் மியூசிஷியன், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காஃபி 1 cup காஃபி. நோ, எனக்கு இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்கு. நான் அர்ஜென்ட்டா வெளிய போகணும். ப்ராபபிலி நெக்ஸ்ட் டைம். ஒரே ஒரு கப் காஃபி. அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கும், கிளம்ப விடு. ஓகே பை. பை. See you. பை. இப்ப ஷாஜஹான் மும்தாஜ் போயாச்சு, நம்ம போலாமா? எதுக்கு அவளை துரத்துன இப்போ? விட்டா இங்க ரோட்லயே தாஜ்மஹால் கட்டிடுவேன்னுதான். கோச்சுக்காத கில்லர். ஏய் ஸ்ரீதர், வந்துட்டியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆண்டி? ஒண்ணு எனக்கு தெரியாதா? Of course. வந்து 2 நாளாச்சு, இப்பதான் மழை தெரிஞ்சுதா? சாரி. இவ்ளோ ஸ்வீட்டா சாரி சொன்னா யாரா இருந்தாலும் கவுந்துருவாங்க. ஏலேலமா. என்ன விஷயம் இவ்ளோ ஜாலியா இருக்க? ஓ வெல், என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. சீக்ரெட்டா? என்னடா அது? ஏய் சொல்லு. நோ. ஃபர்ஸ்ட் ஸ்ரீ கிட்ட சொல்லிட்டு அப்புறம் உங்ககிட்ட. மா காஃபி. காஃபி, சூடான காஃபி. சார் காஃபி வேணாமா? ஓகே மேடம், காஃபி. ஹாட் காஃபி. மும்பைல மியூசிக் கத்துட்டு இருந்தியா இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல காஃபி வித்துட்டு இருந்தியா? ஓ மூஞ்சி, முதல்ல காஃபி சாப்பிடு. என்னடா ஏதோ அர்லூஸ் மாதிரி பாக்குற? கில்லர், I am in love. Yeah. ரீத்துவை பார்த்ததிலிருந்து சென்னையே வண்ணமாய் மின்னுகிறது. And you know what? ரெயின்போ மேல உட்கார்ந்துகிட்டு சாங்க்னு கிட்டார் வாசிக்கிற மாதிரியே இருக்கு. என்னடா எந்த ரியாக்ஷனே காணோம்? நேத்து நீ யானை போற அளவுக்கு வாயப்படந்தது பார்த்தப்போ நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது கேனத்தனமான ரியாக்ஷன் வரும்னு. இப்போ நான் என்ன பண்ணணும்ங்கறடா? கேக் கட் பண்ணி காலி பூரா டிஸ்பியூட் பண்ணிட்டு வரவா? என்னடா இந்த மாதிரிலாம் பேசுற? வேற எந்த மாதிரி பேச சொல்ற? நேத்து தான் அங்கிள் அர்ச்சனை பண்ணாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான்னு பார்த்தேன். பல்ல உடைச்சிருவேன் படவா. சைல்டிஷா பிஹேவ் பண்ணாத. முதல்ல கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. This is not the time. இந்த லவ்க்கு எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். படி. சொல்லு. என்ன சீக்ரெட்ரா? சீக்ரெட் ஆண்டி சொல்லக்கூடாது. ஸ்ரீதர், you're a cheat. ஏம்மா உதய்கிட்ட இந்த ஃபோன் வந்த? பேசுனா. நெக்ஸ்ட் மந்த் வரேன்னு இருக்கான். வந்த உடனே என்கேஜ்மெண்ட் பத்தி பேசுறேன்னு சொன்னான். ஸ்ரீதேவி அதிர்ஷ்டக்கார பொண்ணு இல்ல?
அவளுக்கு பிடிச்ச பையனை பத்தி நம்ம கிட்ட எல்லாம் சொல்லி நம்ம சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கப்பா. என்ன அதிர்ஷ்டமோ என்னமோ இருக்கிறது ஒருத்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன தனியா விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவா. ஆக்சுவலி இந்த ஸ்ரீதரும் ஸ்ரீதேவி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம கூடவே இருப்பாங்க. இல்லம்மா, அவங்க கேரக்டர்ஸ் வேறு. ஸ்ரீதேவி படிச்சுக்கிட்டே டான்ஸ் கத்துக்கிட்டா, இவன் படிப்பை விட்டுட்டு மியூசிக் கத்துக்கிட்டான். ஸ்ரீதருக்கு லைஃப்ல கிளாரிட்டி இல்லை. ஸ்ரீதேவிக்கு எப்போ எதை செய்யணும்னு தெரியும். அவங்க 2 பேரும் இப்படியே இருக்கிறது தான் பெட்டர். டாடி டாடி விடுங்க டாடி, நான் தள்ளிட்டு வரேன். ஏமா, மியூசியத்தில் வைக்க வேண்டிய வண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட்டுவாரு? புது வண்டி வாங்கலாம்ல. நான் எவ்வளவு சொன்னாலும் நீ MBA முடிச்சு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்த பிறகு உன் ஃபர்ஸ்ட் சேலரியில நல்ல வண்டி வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்காரு உங்க அப்பா. அந்த பிடிவாதத்தினாலே இது வரைக்கும் வண்டி வாங்காம இருக்காரு. ஏய் டுபாக்கூர், உதய் உனக்கு ஹாய் சொல்றான்டா. ஆமா, காலையில இருந்து எங்க போயிருந்த? ஒன்னுதான்டா, செவிடாயிட்டியா? உனக்கு சொன்னா புரியவா போது? ஓ, ரீத்து தேடி போனியா? காலையில இருந்து தேவடு காத்துட்டு இருந்தேன், கண்ணிலே படல. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? மார்னிங் நானே அவ்வளவு எடுத்து சொல்லியும் மறுபடியும் ரீத்து கீத்துன்னு சுத்திட்டு வர. ஷிட், உனக்கு என்ன பைத்தியமா? நான் உதயிட்ட சாட் பண்ணிட்டு இருக்கேன், கனெக்ஷனை கட் பண்ணிட்டு போறேன். தெரியுதா, நீ பாய் ஃப்ரெண்டோட சாட் பண்றப்ப ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால இவ்ளோ இரிட்டேட் ஆகறியே. ரீத்து கண்ணுல படலனா நான் எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பேன். என்னோடது லவ்டா. என்னது கூடதா? அப்படினா ஓ லவ் யூ ஏ லவ் யூ கம்பேர் பண்றியாடா? சோ வாட்? லுக், 1 இயர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உதய் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி எஸ்பெஷலி நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கமிட் பண்ணேன். உன்ன மாதிரி முன்ன பின்ன தெரிஞ்சுக்காம ஃபூலிஷா லவ் பண்ணல. அம்மா ஸ்ரீதானந்தமாயி, ஆஃப் பண்றியா உங்க உபதேசத்தை? லவ் கத்திரிக்கை வியாபாரம் கிடையாது, கணக்கு பாக்குறதுக்கு. ஆமா, நீ எதை கேட்ட இத கேக்குறதுக்கு? கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்வேன். செய்வேன், ஆனா ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது. எங்களை நீங்க ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் மேடம். உன்னை நான் ஒண்ணும் கண்ட்ரோல்லாம் பண்ணல, ஃபேக்ட்ட மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபேக்ட் பேசுறீங்களா? ஓகே, நீ சொன்னா நான் ரீத்துவை விட்டுறேன். உன் உதய நீ விட்டுறியா? டேய், எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா பேசுறேன்னு தெரியுதா? அப்படிதான் பேசுவேன். ஏச்சி போடா. ஏய், வாய் மூடிட்டு வெளில போடி. நான் தான் முதல்ல வந்தேன். இது ஏன் ரூம்? ஜஸ்ட் கெட் அவுட். போலடா. எதுக்கு? நான் உன் டீச்சருக்கு காவிட்டேன். நானும் கூட கா. நீமா? பேயில அவ. ஆமால. என்ன திட்டி தீத்தாச்சா? ஐயோ டீச்சர், ஆள விடுப்பா. ராத்திரிலாம் யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னதான் கரெக்ட். நானும் யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னதான் கரெக்ட். அப்படி எல்லாமே எனக்கு நடந்த மாதிரி தான் நடக்கணுமா என்ன? லைஃப்ல எல்லாத்தையுமே உன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்றதுதான் கரெக்ட்.
உன்னை நான் தேவையில்லாம ஹர்ட் பண்ணிட்டேன். நான் தான் ஃபுல்லிஷா பிஹேவ் பண்ணிட்டேன். No, I only hurt you. நோ கில்லர், ஐ ஹர்ட் யூ. சரி இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. மும்பைல இருந்து வந்ததும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்போ 3 வருஷம் கழிச்சு. 3 இயர்ஸா? 3 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணிட்டு யார் எங்கெங்க இருப்போமோ? ஏன் கல்யாணம் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காதா? வர்றவங்க புரிஞ்சுக்கணுமே. ஏன் உதய் என்ன புரிஞ்சுப்பானே? எப்படி உனக்கு தெரியும்? நான் சாட்லயும் போன்லயும் பேசினே தவிர உதய நேர்ல மீட் பண்ணதே இல்லையே. உதய் ஒன்ன மாதிரி இல்லடா, ஓபன் மைண்டட். ஓஹோ. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான். இங்க என்ன தோணுதோ அதுதான் பேசுவான். ஆஹா, என்னோட ரீத்து கூட தான் என்ன புரிஞ்சுப்பா. எது எப்படியோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஏய் டுபாக்கூர். ஹூ மீ? ஒரு ரீத்துவ கண்டுபிடிக்கலாமா? ஹே கில்லர், அனாவசியமா அந்த டாபிக் பத்தி பேசி திரும்ப சண்டை ஆரம்பிக்காத. காதல் ஒண்ணு கத்திரிக்காய் வியாபாரம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன்டா டுபாக்கூர். கம் லெட்ஸ் கோ. பாய் மாம். பாய். ரீத்து, சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு, பாபா கோயில் போலாம். பாபா கிட்ட கோரிக்கை லிஸ்ட் அதிகமாயிடுச்சுமா, அதனால திருவண்ணாமலை அருணாச்சலத்துக்கிட்ட ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஹாய். நீ எப்படி இங்க? இந்த ரேக்க புஷ் பண்ணலாமே தான். பேட் ஜோக் இல்ல, ஜஸ்ட் புக்ஸ் வாங்கலாம்னு வந்தேன். பார்த்தா நீங்க நிக்கிற. 95 ஜாப், புக்ஸுக்கு புக்ஸ், நாலேஜுக்கு நாலேஜ். salary எவ்வளவு உனக்கு? இந்த ஷாப்பே எங்களுக்கு தான். ஓ, உங்க அப்பா மிலிட்டரியில இருந்தாருல்ல? ஆமா, ரிட்டையர் ஆயிட்டு ஷாப் வச்சு கொடுத்தாரு. புக்ஸுக்கு பதிலா மியூசிக் ஷாப் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எதுக்கு? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். நாமளும் 2 நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணி இருந்திருக்கலாம். ரீத்து, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம காலேஜ்ல பியூட்டி கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்களே? நீ அப்ப சுமாரா சோசோவா தான் இருப்ப, இருந்தாலும் நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண. வின்னருக்கு 98 votes கிடைச்சது, உனக்கு 2 votes தான் வந்துச்சு. அதுல உனக்கு ஒண்ணு நீயே போட்டிருப்ப. அந்த 2வது ஓட்டை எவன் போட்டான் தெரியுமா? நான் தான். இப்போ மிஸ் இந்தியால இருந்து மதர் இந்தியா வரைக்கும் எதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணாலும் வின்னர் நீ தான் ரீத்து. ஸ்ரீதர், புக்ஸ் எதை வாங்கணும்னா? புக்ஸ்? ரீத்து ரீத்து ரீத்து, இதுல பெஸ்ட் புக் செலக்ட் பண்றியா? ஐ டோன்ட் நோ. ஜெனரலா உனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, ப்ளீஸ். இன்ட்ரெஸ்டிங். சேம் பேஜ். நான் கூட இதே தான் வாங்கணும்னு நினைச்சேன். ரித்து, ஒரு காஃபி சாப்பிடலாமா? நோ, சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, இதுல எது நல்ல புக்குன்னு சொல்லுமா, எங்களுக்கு தெரியல. இதுல ஒண்ணு தொடுங்க. அது எப்படிமா? என் பொண்ணு இன்னொரு விரல டச் பண்ணிருந்தா இன்னொரு புக்கு கொடுத்திருப்பேன். அப்படின்னா இதுல உனக்கு நல்ல புக் எதுன்னு கூட தெரியாதா? அட, அவ்வளவு மினிமம் நாலேஜ் கூட இல்ல. அப்படியே நீ வித்துட்டாலும் அதை நான் வாங்கிட்டாலும். கிளம்படி.
9 புக் இருந்து 9 விரல் காட்டிட்ட. ஒருவேளை 11 புக் இருந்திருந்தா? ஆக்சுவலா ப்ராப்ளம் என்ன? எல்லாத்துக்கும் ஃபிங்கர்ஸ் காமிச்சிட்டு இருக்க. என்னோட பர்சனல் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ள இல்ல. ஆமா, மறுபடியும் எதுக்கு வந்த? உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். வெளியில ஹெல்பர்ஸ் வாண்டட் போர்டு வச்சிருந்த. நீ தேடிட்டு இருக்கிற வேலை இங்க இல்ல, இங்க. ஏய், என்னாச்சு? டாடி எப்படி ஃபேஸ் பண்றேன்னு தான் புரியல. இது கூட சொதப்பிட்டியா? இனிமே உன் கூட சுத்த முடியாது. போடா. உன்கிட்ட பாக்கெட் மணி கூட வாங்க முடியாது. இடியட், உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் டு ரித்து. அவ்வளவுதான்டா. சின்ன வயசுல இருந்தே உன் கூடவே இருந்ததுக்கு கஷ்டம்லாம் எனக்கு. தேங்க்ஸ் அவளுக்கா? ஏய் கில்லர், கண்ணாடியை பார்த்து எனக்கு நானே தேங்க்ஸ் சொல்லிக்க முடியாது. உனக்கு சொன்ன அந்த மாதிரி தான். லவ் யூடா. தேங்க்ஸ், உன்னால தான் ஜாப் கிடைச்சிருக்கு. கங்க்ராட்ஸ். பார்ட்டிக்கு கூப்பிடுற அளவுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் பார்க் ஹோட்டல் 8 PM. வர முயற்சி பண்றேன். ட்ரையெல்லாம் கிடையாது. வர்ற ஜென்ரலா கிஃப்ட்ஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். கொடுத்தா வேணும்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஈவினிங் 8 PM பார்க் ஹோட்டல். பை. ஒரு வேலையும் இல்லாம இருந்தா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அங்கிள், இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. எந்த பேண்ட் குரூப்ல? பேண்ட் கிண்டலா இல்ல அங்கிள், லீலா ரெசார்ட்ஸ். சேலரி எவ்வளோ? ஆமாண்டா. சாலரி எவ்வளோ? 10,000. 20-25,000 ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. சிட்டியில் குடும்பம் நடத்தினா எவ்வளோ தெரியல. நான் சொன்ன மாதிரி MBA படிச்சிருந்தா ராஜா மாதிரி ஜாம் ஜாம்னு வாழ்ந்துருக்கலாம். ஸ்ரீதர், காலேஜ் முடிஞ்சிடுச்சு இல்ல? என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் பார்க்கலையா. அந்த ஃபைலை இங்கே கொடு. எமர்ஜென்சி. வருவாங்கறியா? எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி மத்தியானம் அங்கிள் அவ்வளோ ராட் வெட்டும். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கிற? வருவாளா? 105. வருவாளா? 106. வருவாளா? 107. 107 டைம்ஸ் ஜபம் பண்ணிட்ட. கண்டிப்பா வருவா. ஹாய். நான் அப்பயே சொன்னேன்ல வருவானே. மூடிட்டு வா. போலாமா? நெக்ஸ்ட் என்ன? அதான் உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சே. அடுத்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவேன். அத பத்தி இல்ல. உங்க கல்யாணம் எப்போ? கல்யாணம்? எங்க கல்யாணமா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க இல்லையா? நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு யார் சொன்னா உனக்கு? ஒருத்தரையே சொல்லணும். ஸ்கூல் டேஸ்ல இருந்து எங்க பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சுத்திட்டு இருந்தீங்க. கிளாஸ்ல, கேண்டீன்ல, லைப்ரரியில உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல யாரையுமே விட மாட்டீங்க. என்டையர் கேம்பஸே உங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தது. எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சிரிக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. We are just friends. Friends forever. I'm sorry. Cool. Sir, order please. One veg fried rice, one veg Manchurian. Okay, madam. Yeah. What? Okay. Veg fried rice. Okay, madam. என்னது இது? எனக்கு சூஸ் பண்ண வராது. ஏன் வராது? அது எனக்கு நான் சொல்றேனே, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு எது வேணாலும் அவங்க அப்பா தான் செலக்ட் பண்ணுவாரு. சடனா 6 months பேக் அவங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்போதான் தெரிஞ்சது
அவ சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க அப்பாவை டிபெண்ட் ஆயிருக்கான்னு. தட்ஸ் வை கன்ஃபியூஷன். சாரி. இந்த அளவுக்கு ரிசர்ச் எப்படா பண்ண? நீ புக் ஷாப் வரைக்கும் தான் வந்த, நாங்க வீடு வரைக்கும் போனோம்ல. அப்படியா? ஸ்ரீதருக்கு வேலை கிடைச்சிருச்சு. சியர்ஸ். Thank you, thank you. Thanks everybody. Thank you, thank you, thank you. Cheers. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் தான் உன்னை தேங்க் பண்ணணும். இங்க வந்தது ரொம்ப ரிலீஃபா இருக்கு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாய். டுபாக்கூர், என்னடா அது? ஃப்ரெண்ட்ஷிப் சிம்பிள். நானும் அதையே தான் கேக்குறேன். அது எதுக்கு அவளோடன்னு? ஃப்ரெண்டுனா அதான். அவன் உன் ஃப்ரெண்டா? லுக், உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் ஒருத்தி மட்டும்தான். திஸ் இஸ் பிட்வீன் us only. வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டு கொண்டே போட்டுருண்டா உன்னை. ஹே கில்லர், நானே அவ கை டச் ஆச்சுன்னு ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நீ ஏன் இன்செக்யூர்டா இருக்க? அப்ப நீ ரீது ஃப்ரெண்டா நினைக்கலையா? நான் அவளை லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியாதா? ஓ, எல்லார் மாதிரியும் நீயும் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வுக்காக யூஸ் பண்ணிக்கிறியா? அதுல என்ன தப்பு? எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பேஸ்மா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குது, நாளைக்கு லவ்வா மாறிடும். கேரண்டி இருக்கா? ஃபுல் கேரண்டி. வா. என்னது இது? நீ மறுபடியும் ஓசில சாப்பிடலாம்டா. லாஸ்ட் டைம் பில்லு நான் தான் கட்டினேன் மேடம். உன் மூஞ்சி. ஒரு குட் நியூஸ், நான் சோபனா டான்ஸ் அகாடமில 1 year கோர்ஸ் பண்றதுக்கு செலக்ட் ஆயிருக்கேனே. வாவ், ரியலி? நெக்ஸ்ட் மந்த் கொச்சிக்கு போறேனே. நீ எனக்கு ஒரு நல்ல விஷயம் கூட சொல்ல மாட்டியா? என்னடா நீ? நான் இதுக்காக 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல, தெரியாத மாதிரி கேக்குற? ஹே கில்லர், என் லவ் ஸ்டார்ட் ஆகி 3 days கூட ஆகல, நீ பாட்டு கொச்சின் கிளம்பி போயிட்டீனா என் லவ் யார்கிட்ட ஷேர் பண்ணிப்ப? இது என் ட்ரீம்டா. என்ன ஆனாலும் சரி, நான் கொச்சி போய் ஆகணும். எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி குரங்கு வேலை எல்லாம் செய்வேன்னு. இது ஜெராக்ஸ், ஒரிஜினல் வீட்ல இருக்கு. கில்லர் கில்லர் கில்லர், என்ன விட்டு போகாத கில்லர் ப்ளீஸ். இன்னும் 1 month டைம் இருக்கு, நிதானமா யோசிக்கலாம். போக மாட்டேன்னு சொல்லு கில்லர், போக மாட்டேன்னு சொல்லு. சொல்லு போக மாட்டேன்னு சொல்லு ப்ளீஸ். சரி போகல, ஓகே. லஞ்சுக்கு போலாமா? பின்ன இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி ஊர் பூரா சுத்த வைக்கிற. ஹே கில்லர், இறங்கு. நான் இறங்க மாட்டேன், நீ இறங்கு. இறங்குன்றல, இறங்கு. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துரு. மை காட், அவ தனியா போவல ஸ்ரீதர். ஊரே வித்துறா. டாக்ஸி. எனக்கு Dress எடுக்க பெரிய கடைக்கு தானே போனோம், இங்க எதுக்கு கூட்டி வந்த? Dress உனக்கு இல்ல எனக்கு. செலக்ட் பண்ணதா உன்னை கூட்டிட்டு வந்தேன். நான் செலக்ட் பண்ண மாட்டேன், உன்னையே செலக்ட் பண்ண வைக்கிறேன். அம்மா, நானா? என்ன பத்தி தெரியும்ல, நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணுவேன், நாளைக்கு அம்மா செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லங்கிறது ஒப்பீனியன், பிடிச்சிருக்காங்கிறது நம்ம ஃபீலிங். லேர்ன் டு லவ் யுவர் செல்ஃப் ரித்து. ஓகே, பாப்பலாம். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம இங்க இருக்கிறதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் தனியா எடுத்து வை. ஸ்டார்ட். Ready for magic? Chibumba. Yeah. நீ மொத்த செலக்ட் பண்ணது 20, அதுல 10 பிங்க். சோ இதுல உனக்கு எனக்கு தெரியற விஷயம் என்னன்னா, உன் ஃபேவரட் கலர் பிங்க், ரைட்? பிங்கா? இந்த 10ல 3 ஃபிளாஷிங்கா இருக்கு, 7 சிம்பிளா இருக்கு. அப்படின்னா you are a simple minded girl. So ரித்துமாக்கு பிடிச்ச கலர் பிங்க் and she's a simple minded girl. Magic. பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்,
ஆனா சில தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ஷாப் இப்போதைக்கு மூட மாட்டாங்க. கோ ட்ரை யுவர் செல்ஃப். இந்த 3 ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்டபுளா இருக்கு. 1 2 3. சூப்பர். ஓன் ட்ரெஸ் நீயே செலக்ட் பண்ணிட்ட. மை காட், உன் கூட இருந்தா நானே மாறிடுவேன். மாறிடுவ நீயாவே.